இப்போ நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் விஷாரத் பூர்வது ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ராஷ்ட்ரிய பாஷா விஷாரத் பூர்வதோடது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் கினி சார் அவतरणों की सुप्रसिद्ध वाक्य कीजिए கொடுத்துருக்காங்க. जाकर कहा अभी चलिए नहीं तो वहाँ आप हकीम के यहाँ சலி ஜாயிங்கே. நான் வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணி நான் இது பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மற்றது வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எக்ஸாமுக்கு வரக்கூடியது. अब तुम्हारे पाँव में नौकरी की बेड़ियाँ नहीं आज़ादी के पर है. இது மூணாவது கொஸ்டின் வந்து ஏதாவது 4 எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 20. जितना स्नेह अपने पर होता उतना ही इन पर भी है. जो आनंद उसकी बाल क्रीड़ा से आता वही इनकी क्रीड़ा से आ रहे हैं. இப்போ 4வது यह तो इसे जानकर गूरे पर फेंकने जा रही थी. मैंने कहा कि ला मुझे दे दे, मैं इसे पाल लूँगी. तब से मैं इसे पाल रही हूँ. அது அப்போலேருந்து நான் வளர்த்துட்ருக்கேன்றாங்க. जीवन में सफलता और अनुकूल परिणाम हासिल करने के लिए तीव्र इच्छा, आस्था, धीरज, इन 3 शक्तियों को बलि बांति समझ लेना और उन पर प्रभुत्व स्थापित करना चाहिए கொடுத்துருக்காங்க. இப்போ 6வது क्वेश्चन आप अपने दोस्त को बदल सकते हैं लेकिन पड़ोसी को नहीं बदल सकते. जो ज्ञान मिला सब आप ही की कृपा का फल है. குருதேவ். நான் வந்து கொஷனுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் மத்தியமா எக்ஸ்பிளனேஷன் வந்து ஹிந்தியில் தமிழில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒன்று ஒன்றா தேடி எடுக்கணும், அதனால தான் பார்த்தேன். இப்போது फर्स्ट क्वेश्चनோட आंसर जाकर कहा अभी चलिए नहीं तो वहाँ आप हकीम के यहाँ चली जाएंगे கொடுத்துருக்காங்க. यह वाक्य शतरंज की खिलाड़ी नामक पाठ से दिया गया है. शतरंज என்ற खिलाड़ी शतरंज के खिलाड़ी नामक பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. यह मुंशी प्रेमचंद की सुंदर कहानी. இது मुंशी प्रेमचंदோட அழகான ஸ்டோரி. यह मिर्जा सज्जद अली की बेगम का कथन है. सज्जद अलीயோட கதையாக இருக்குது, பேகமோட ஸ்டோரி. वह अपनी नौकरानी से यह कहती है. नौकरानी கிட்ட சொல்கிறாங்க, मिर्जा और मीर दोनों दीवान खाने में 2 பேருமே दीवान खाने உட்காந்துக்கிட்டு बैठकर शतरंज खेल रहे थे. शतरंज दाएं விளையாடுறாங்க. मिर्जा की बेगम को सर दर्द था. मिर्जाவோட वाइफுக்கு வந்து தலைவலி. मिर्जा को बुला भेजने पर वे अंदर नहीं आए. கூப்பிட்டாலுமே உள்ள வரல मिर्जा. इस संदर्भ में बेगम ने अपनी नौकरानी से ऐसा कहा. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட வேலைக்காரி கிட்ட இது சொல்றாங்க. मिर्जा की बेगम नौकरानी से यह कहती है मगर यह चेतावनी मिर्जा को थी. उस जमाने में औरतों घर से नहीं निकलती. வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டாங்க. बाहर का हर काम मर्द ही करते थे. வெளியே இருக்கிற வேலை எல்லாமே ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க. बीमार पड़ने पर भी मर्द ही हकीम के पास जाते. உடம்பு சரியில்லைனாலும்
ஆம்பளை जेंट्स தான் வெளியே போவாங்க जाते हैं और औरतों के परेशानी बताकर दवा लेते थे லேடிஸோட ப்ராப்ளம்ஸை சொல்லி மருந்து வாங்கிட்டு வருவாங்க यदि बेगम स्वयं बाहर निकल ली तो मीर्जा का अपमान होगा தானே வந்து வெளியே போனால் அது வந்து அவங்களுக்கு அந்த மீர்ஜாக்கு வந்து அவமானமாக இருக்குன்றாங்க லோகுன்கா மஜா கூடங்க எல்லாருமே அவங்கள வந்து கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க பேகம் கோ खूब मालूम था कि मीर्जा ऐसे होने ना देंगे பேகம்க்கு தெரியும் வந்துச்சு மீர்ஜா எப்போவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ட்டு दौड़कर अंदर आएंगे ஓடி உள்ளே வருவாங்கன்ட்டு इसलिए वहाँ नौकरानी से यह बात कहा भेजी அதனால அவங்களோட வேலைக்காரர்கிட்ட இந்த பேச்சு வந்து சொல்லி அமிச்சாங்க दर असल यह बात नहीं धमकी थी இது வந்து உண்மையாக சொல்ல போனால் இது வந்து மிரட்டலாக தான் இருந்துச்சு இது பேச்சு கிடையாதுன்றாங்க यह वाक्य सरल है मगर इसका अर्थ गहरा है இது வந்து சென்டென்ஸ் வந்து நார்மலாக இருக்குது ஆனால் இது வந்து இதனோட உணர்ச்சி வந்து ரொம்ப ஆழமானதுன்றாங்க यह वाक्य उस जमाने की सामाजिक परिस्थितियों को प्रकट करते हैं சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அப் துமாரே यह वाक्य अब तुम्हारे पाँव पड़े पाँव में नौकरी की वेडियों नहीं आज़ादी के पर है यह वाक्य गंगा सिन्हा नामक पाठ से दिया गया है यह श्री सुदर्शन की सुंदर कहानी अड़गाना और स्टोरी यह स्कॉच मिशन स्कूल के हेडमास्टर गुलाम मसीहा का कथन है गुलाम मसीहाவோட கதையா இருக்கு वे चपरासी गंगा सिन्हा से यह कहता है चपरासी गंगा सिन्हा கிட்ட இது சொல்றாங்க स्कॉच मिशन गंगा सिन्हा की अर्जी मानकर उसे रिटायर करती है उसे हर महीना 15 रुपये का पेंशन देना मंजूर करता है 15 रुपीस பென்ஷன் கொடுக்கணும்னு परमिशन கொடுக்குறாங்க हेडमास्टर चपरासी गंगा सिन्हा को यह समाचार देते हैं हेडमास्टर चपरा सिन्हाக்கு வந்து இந்த நியூஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து 15 रुपीस வந்து 15 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்குதுன்ட்டு इस संदर्भ में वे यह वाक्य कहते हैं இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க कोई भी कर्मचारी अपने इच्छा के अनुसार चल नहीं सकते எந்த ஒரு வேலைக்காரங்களும் தனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க முடியாது वहाँ अपने काम के बारे में ही सोचना करता है தன்னோட வேலையை பற்றி தான் யோசிப்பாங்க वहाँ ना मंदिर जाता है ना पूजा करता है கோவிலுக்கு போக முடியாது பூஜையும் பண்ண முடியாது ना मेले में जाता ना मजा लुटता எந்த ஒரு சொல்லுவோம் திருவிழாலையும் போய் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க इसलिए नौकरी पैरों को बांधने वाली बड़ी है வேலை வந்து காலை வந்து கட்டி போடக்கூடிய बेड़ी அதை வந்து கட்டி போடக்கூடியதாக இருக்குது सेवा निवृत्त पाने के बाद आदमी अपनी इच्छा के अनुसार चल सकता है தனக்கு பிடிச்ச மாதிரி வேலை முடிஞ்சதும் மனுஷன் தனக்கு பிடிச்ச மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனதும் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும்னு நினைக்கிறான் चाहे तो मंदिर जा सकता है வேணும்னா கோவிலுக்கு போகலாம் चाहे तो थिएटर जा सकता है தேவைன்னா சினிமா தியேட்டருக்கு போகலாம் कोई रुक नहीं सकता யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க कोई ठीक नहीं யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது எதுவுமே कंडीशन பண்ண முடியாது इसलिए सेवा निवृत्ति आज़ादी है सेवा रिटायरमेंट வந்து फ्रीडम पेंशन तो उस आज़ादी के पंख के सम्मान है पेंशन पाने वाले को किसी से मदद मांगने की ज़रूरत नहीं है इसलिए
हेडमास्टर गुलाम मसीहा चपरासी गंगा सिन्हा से यूं कहता है. அதுதான் பென்ஷன் வாங்குறவனுக்கு யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஹெட்மாஸ்டர் வந்து குலாம் மசியாக்கு சப்ராசி கிட்ட கங்கா சின்ஹாக்கும் யூ கஹதா ஹே. அது சப்ராசி வந்து அந்த காவலாளி வந்து गंगा सिन्हा கிட்ட இப்படி சொல்றாங்க. यह कथन सुदर्शन की को महान कहानीकार साबित करता है. ऐसे ही कथन किसी भी कहानी को रोचक बनाता है. इंटरेस्टिंग கிரியேட் பண்ணுதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து थर्ड वन வந்து जितना स्नेह अपने पर होता है उतना ही इन पर भी है. जो आनंद उसकी बाल क्रीड़ा से आता है वही इनकी क्रीड़ा से आ रहा है. ये சொல்றாங்க. इस यह वाक्य ताई नामक पाठ से दिया गया है. ताई என்ற பாடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. यह विश्वाम्बरनाथ शर्मा कौशिक की अनुपम कहानी है. विश्वाम्बरनाथ कौशिकोட ஸ்டோரி இது. यह बाबू रामजी दास का कथन. रामजी दासोட स्टोरी. वे अपनी पतन श्री रामेश्वरी से यह कहते हैं रामजी दास के बच्चे नहीं है को पसंग இல்லை. वे अपने भाई के बच्चों को अपना समझकर तृप्त होते हैं. தன்னோட பசங்களே தன்னவங்கன்னு நினச்சிட்டு திருப்தி அடைகிறாங்க. ராமேஸ்வரி को यहाँ नापसंद. இது வந்து பிடிக்கல. संदर्भ में रामजी दास रामेश्वरी को समझते हैं समझाते हुए यूं कहते हैं. இப்படி சொல்றாங்க. रामजी दास को मालूम था कि उनके भाग्य में संतान प्राप्त नहीं है. அவங்களோட தலையெழுத்துல வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்றாங்க. इसलिए वे अपने भाई के बच्चों को अपने बच्चों मानते हैं. தன்னோட தம்பியோட பசங்களையே தன்னோட குழந்தைங்களா நினைக்கிறாரு. यदि रामजी दास के कोई बच्चे होते तो उनको उन बच्चों पर जितना स्नेह होता उतना ही स्नेह भाई के बच्चों पर है. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த தன்னோட குழந்தைங்க மேலே வச்சுருந்தாரோ அந்த அளவுக்கு பாசத்தை வந்து இந்த பசங்க மேலேயும் வச்சுருக்காங்கன்றாங்க. अपने बच्चों की बल क्रीड़ा से आनंद जरूर आता है. தன்னோட குழந்தைங்களோட ஜல் क्रीड़ा விளையாடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். ராம்ஜி தாஸ் பாய் கே बच्चों की बाल क्रीड़ा से भी उतना ही आनंद पाते थे. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு. यह कथन रामजी दास के पात्र पर प्रकाश डालता है. रामजी दासोட கதையில கேரக்டர் மேலே வெளிச்சத்துக்கு போடுறாரு. इससे हमें मालूम होता है कि रामजी दास अपने भाई के बच्चों को बेहद चाहते हैं. தன்னோட தம்பியோட பசங்களை வந்து ரொம்ப பாசமாக பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து नेक्स्ट வந்து இந்த क्वेश्चन. यह तो इसे जानकर இந்த इम्पोर्टेंट क्वेश्चंसல வரக்கூடியது. यह तो इसे जानकर गूरे पर फेंकने जा रही थी. मैंने कहा कि ला मुझे दे दे मैं इसे पाल लूँगा. तब से मैं इसे पाल रही हूँ. அப்போலேருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. यह गद्यांश माता विमाता नामक पाठ से दिया गया है. यह श्री भीष्म सहानी की कहानी है. भीष्म सहानियोட கதையா இருக்கு. यह विमाता का कथन विमाताவோட கதையா இருக்கு. वहाँ हवलदार से यह कहती है. हवलदारனா போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க காவலாளி கிட்ட. हवलदार पूछता है कि बच्चा तुम्हारे पास
कैसा आया उंगटा எப்படி அந்த குழந்தை வந்துச்சுன்னு கேக்குறாங்க. इस संदर्भ में विमाता यूं कहती है எப்படி சொல்றாங்க. விமாத்தானா அந்த விமாத்தா எப்படி சொல்றாங்கன்றாங்க. தன்னோட குழந்தை இல்ல அது, ஆனா இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. மாதா ने बच्चे को जन्म दिया, அம்மா தான் குழந்தைக்கு உயிரை கொடுத்தாங்க. लेकिन वह बच्चे को पाला नहीं सकी, வளர்க்க முடியல. ஆனால் அவங்க வந்து வளர்க்கல. उसके पास दूध नहीं था, பால் இல்லை. इसलिए वह बच्चे को कूड़े में फेंकने जा रही थी, कूड़े குப்பை தொட்டியில் போடணும்னு போச்சு குழந்தைய போனாங்க அவங்க. विमाता ने यह देखकर बच्चे का पालन के जिम्मे ले लिया. விமாத்தா அவங்களுக்கு குழந்தை இருந்ததில்ல, இருந்தாலும் நானே குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. माता ने इसे अच्छा समझौता समझकर मान लिया. சரி அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இந்த குழந்தைய வளர்க்குறான்னு. तब से विमाता ही बच्चे को दूध पिलाती और उसका पालन करती है. அது அப்போலேருந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு அதை வந்து வளர்க்குறாங்க. विशेषता वाक्य सरल है मगर इसमें बताई गई बात दिल को हिला देती है. சென்டென்ஸ் வந்து நார்மல் ஈஸியாக இருக்குது படிக்க, ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து மனசை வந்து அசைக்குதுன்றாங்க. यही वाक्य हमें विमाता की ओर खींचता है, हमें विमाता को समर्थक बनाता है. விமாத்தா வந்து திறமைசாலின்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து நாலு क्वेश्चन முடிஞ்சு. இப்போ இது ஜீவன், இப்போது 5வது क्वेश्चन வந்து जीवन में सफलता और अनुकूल परिणाम हासिल करने के लिए तीव्र इच्छा, आस्था, धीरज, इन 3 शक्तियों का बिलबाती समझ लेना और उन पर प्रभुत्व स्थापित करना चाहिए கொடுத்துருக்காங்க. यह वाक्य डॉक्टर APJ अब्दुल कलाम नामक पाठ से दिया गया है. அப்துல் கலாமோட கதையிலேருந்து எடுத்திருக்காங்க. यह श्री P சுப்பிரமணியம் का लेख है. சுப்பிரமணியமோட கதையாக இருக்குது. இதில் வந்து लेखक अब्दुल कलाम जी के बारे में बहुत कुछ बताते हैं. उनके स्कूली जीवन के बारे में बताते समय वह यह वाक्य लिखते हैं. यह कथन कलाम जी के अध्यापक श्री अय्यादुरै सोलोमन का कथन है. अय्यादुरैயோட கதையாக இருக்குது. अध्यापक चाहते हैं कि उनके छात्र जीवन में सफलता प्राप्त करें. அவங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அடையணுன்றாங்க. इसलिए वे छात्रों से कहा करते थे कि सफलता पाने के लिए तीव्र इच्छा होनी चाहिए. சக்ஸஸ் அடையணும்னா ரொம்ப எஃபர்ட், நம்மளோட ஹார்ட் ஒர்க் நிறைய தேவைன்றாங்க. यही इच्छा डिज़ायर, इच्छा வந்து டிசைர் हमको आगे बढ़ाएगी. இந்த விருப்பம் வந்து நமக்கு முன்னாடி கொண்டு போவோன்றாங்க. हमें खुद की क्षमता पर भरोसा करना चाहिए. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுன்றாங்க. तभी हम लगातार परिश्रम, நம்ம கண்டினியூஸாக வந்து ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டோம்னா सफलता देर से ही मिलेगी, சக்ஸஸ் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். அப்போது तब तक हमें धीरज रखना चाहिए, அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணுன்றாங்க. इच्छा भरोसा धीरज इनको वश में कर लेना चाहिए. इच्छा डिज़ायर, நம்பிக்கை, பொறுமை, இதெல்லாம் வந்து நம்ம வசமாக்கிக்கணுன்றாங்க. इसी कथन ने कलाम को वैज्ञानिक कलाम बना दिया. साइंटिस्ट कलामा
மாத்திச்சு. वैज्ञानिक कलाम को भारत रत्न कलाम बनाया, फिर राष्ट्रपिता बनाए, அப்புறம் फादर ऑफ द राष्ट्रपति प्रेसिडेंट ऑफ इंडिया. हमें भी इस कथन का सच्चा अर्थ समझ लेना चाहिए. இந்த ஸ்டோரியோட உண்மையான மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது नेक्स्ट आप अपने दोस्त को बदल सकते हैं लेकिन पड़ोसी को नहीं बदल सकते. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து மாற்றலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை மாற்ற முடியாதுன்றாங்க. இது அந்த क्वेश्चन आंसर है. यह वाक्य श्री अटल बिहारी वाजपेयी नामक पाठ से दिया गया है. यहाँ लेखक श्री डॉक्टर विजया का लेखक है. इसमें वे भारत तक भूतपूर्व प्रधानमंत्री श्री अटल बिहारी वाजपेयी के बारे में अटल बिहारी वाजपेयी பற்றி சொல்கிறாங்க. இது வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் பாடத்துலேருந்து எடுத்திருக்காங்க இந்த சென்டென்ஸ். इसका लेखक श्री डॉक्टर विजया தான் எழுதியிருக்காங்க இதனோட எழுத்தாளர். யஹா அடல் ஜி கா கதன், அடல்ஜியோட கதையாக இருக்குது. அடல்ஜி பாரத் பாகிஸ்தான் கே रिश्ते को मजबूत करना चाहते थे. ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், இந்தியா பாகிஸ்தான் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சாங்க. इसलिए दिल्ली से लाहौर तक की बस सेवा शुरू किया. दिल्लीலேருந்து லாகூர் வரைக்கும் பஸ் வந்து சர்வீஸ் வந்து விட்டாங்க. स्वयं वाजपेयी उस बस में यात्रा कर लाहौर गए. वाजपेयी அவரே பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போனார். इस संदर्भ में उन्होंने यह वाक्य कहा. இந்த ஒரு சுச்சுவேஷனில் वाजपेयी जी தான் இந்த சென்டென்ஸை வந்து சொன்னாருன்னு சொல்கிறாங்க. हमारा दोस्त हमें तंग करता है तो हम उसको छोड़ सकते हैं. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டுடலாம். हमें उसको साथ समझौता पूरी வைக்கணும் करके दोस्ती निभाने की ज़रूरत नहीं होती. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு தேவையில்லை. हमें दूसरे दोस्त भी मिल सकता है. வேற ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்குவாங்க. लेकिन पड़ोसी को बदलना हमारे वश की बात नहीं है. ஆனால் நம்மளோட நெய்பரை வந்து மாற்றக்கூடியது நம்மளோட கையில் இல்லை. हमें उसके साथ समझौता करना पड़ता है. அவங்க கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணுன்றாங்க. उनके साथ लड़ेंगे तो दोनों का ही नुकसान होगा. அவங்க கூட சண்டை போட்டால் ரெண்டு பேருக்கும் தான் பாதிப்புன்றாங்க. इसलिए हमें पड़ोसियों के साथ स्नेहपूर्ण व्यवहार करना चाहिए. அதனால ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. पड़ोसी देश नेबरहुड कंट्रीஸில் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ன்ட்டு. उसके उपद्रव को सहन पड़ता है. அவங்க செய்யக்கூடிய தொல்லைகளை வந்து தாங்கிக்கணும். यही भारत के लिए भी और पाकिस्तान के लिए भी. இதுவும் இந்தியாக்காகவும் பாகிஸ்தானுக்காகவும். तुम अपना काम करो और मुझे मेरा काम करना दो. நீ உன்னுடைய வேலை செய், நான் என்னுடைய வேலை செய்ய விடுன்றாங்க. यही भाव दो पड़ोसी देशों के लिए अच्छा होगा. இந்த எண்ணம் வந்து ரெண்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. जो बात दो आदमियों के लिए है वही दो देशों के लिए भी है. ரெண்டு நாடுகளுக்கும் எந்த பேச்சு இருக்கோ அதே தான் இது. ரெண்டு மனுஷங்களுக்குள்ளே எந்த பேச்சு பேசியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் இருக்குன்றாங்க. पड़ोसी को बदल नहीं सकता. நெய்பர் கண்ட்ரிஸில் வந்து நம்மளால மாற்ற முடியாது. इसका वास्तविक अर्थ पड़ोसियों के साथ अच्छा व्यवहार करो. நெய்பரிங் வீடாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. படோசியோं से मत लड़ करो. எப்போவுமே நெய்பர்ஸ் கூட சண்டை போடாதீங்கன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து
जो ज्ञान है सब आप ही की कृपा का फल गुरुदेव எந்த நாலேஜ் இருக்கோ அது வந்து இது நீங்கள் கொடுத்த நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஜோ ஞான் மிலா ஹே இது வந்து ஏகலவ்யா ஸ்டோரி. यह वाक्यांश एकलव्या नामक पाठ से दिया गया. एकलव्या கதையிலேருந்து எடுத்திருக்காங்க. यह श्री राम नरेश त्रिपाठी के एकांकी है. राम नरेश त्रिपाठियोட स्टोरी. यह एकलव्या का कथन है. இது ஏகலவ்யாவோட ஸ்டோரி. वह गुरु द्रोण से यह कहता है. गुरु द्रोण கிட்ட இதை சொல்றாங்க. आचार्य द्रोण पांडवों को लेकर ये एक एकलव्या से मिलता है. பாண்டவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஏகலவ்யாவை பார்க்க போகிறாங்க. வே உஸ்ஸே उसके गुरु का नाम पूछते हैं. அவங்ககிட்ட அவங்களோட குரு பேரை கேட்குறாங்க. இஸ் சந்தர்ப்ப में ஏகலவ்ய क्यों कहता है. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏகலவ்யா இப்படி சொல்கிறான். गुरु द्रोण की मूर्ति के सामने अभ्यास करके एकलव्य कुशल धनुर्धार बन जाता है. குரு துரோணருக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி ஏகலவ்யா வந்து நல்ல வில் அம்பு விட்டுறவராக ஆயிட்டாரு. वास्तव में ये द्रोण का चमत्कार नहीं था. உண்மையாக சொல்லப்போனால் அது துரோணரோட चमत्कार क्रिएशन கிடையாது. यह एकलव्या की निष्ठा का फल है. ஏகலவ்யாவோட ஹார்ட் ஒர்க்கோட அவரோட டெடிகேஷனோட ஒரு பலன்ன்றாங்க. அபியாஸ் கி கராமத் தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததோட திறமை. போல் பலா பீல் பாலக் இஸ்கா ஸ்ரை द्रोण को देता है. அவனுக்கு ஒன்றும் தெரியாதவன் இதனோட காரணம் நான் அவர் வந்து வில் வித்தியை கற்றுக்கிட்டது குரு வந்து துரோணனுக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. इसलिए कहते हैं कि गुरु कृपा से मुझे ज्ञान मिला. குருவோட கிருப்பையால் தான் எனக்கு நாலேஜ் கெயின் ஆச்சுன்றாங்க. आप ही मेरे गुरु हैं. நீங்கள் தான் என்னோட குருன்றாங்க. यह कथन एकलव्या को गुरु भक्ति साबित करते हैं. இந்த கதை வந்து குரு பக்தியை வந்து நிரூபிக்கிறாங்க. उसकी नम्रता संदर्भ सिद्ध करता है. आगे की चरम सीमा इसी वाक्य पर टिका है. முன்னாடி நடக்கக்கூடியது வந்து இந்த சென்டென்ஸில் தான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து விஷாரத் பூர்வதோடது. இதோட ஃபஸ்ட் மெயின் மட்டும்தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பேப்பரை வந்து சால்வ் பண்ணி போடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை தருவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.